சக்கரவர்த்தியின் கட்டளையை சேவகர்கள் உடனே சிரமேற்கொண்டனர். ஈவு இரக்கமின்றி அந்த நபரை பிடித்திழுத்து அரண்மனைக்கு வெளியே கொண்டு வந்து தள்ளினர். அன்று இரவு படுக்கையில் அக்பர் உறக்கமில்லாமல் படுத்து புரண்டு கொண்டிருந்தான். அவனால் உறங்க முடியவில்லை. அக்பர், கோடிக்கணக்கான மக்கள் சர்வேஸ்வரனான என்னை புகழ்ந்து பாடி வந்தாலும் ஆண்டவனே கிடையாது என்று சொல்லுகிறவர்களுக்கும், மிகவும் ஏழ்மையானவர்களுக்கும், ஏன் தீயவர்களிலும் கடையவராக இருப்பவர்களுக்கும் கூட நான் எனது நல்லாசைகளை வழங்குவதில் மறுப்பதில்லை. உன்னை பற்றி புகழாத அந்த மனிதனுக்கு உணவளிக்க மறுப்பது நியாயமோ? அந்த மனிதன் பெரும் துறவி, அரிய பக்தன். அவன் உன்னை புகழ வேண்டியது இல்லை. ஆனால் நீ அவனுக்கு உணவளிப்பதனால் அனுகிரகிக்கப்படுவாய் என்று ஏதோ அசரீரி பேசியது. இவ்வரிய சொற்களை கேட்ட அக்பரால் இதை நம்ப முடியவில்லை. ஆனால் அந்த குரல் படுக்கையறை முழுவதும் ஒலித்து கொண்டிருந்தது.